ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்ஸ்ட்ரீம் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டபோட் ஜாப் பற்றி பார்க்கலாம். ரெஸ்டபோட் ஜாப்னா என்ன, அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, இந்த ஜாபுக்கு எப்படி போகிறது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெஸ்டபோட் ஜாப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெஸ்டபோட் ஜாப்னா என்ன அப்படின்னா, அது வந்து ட்ரில்லிங் லைனில் ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன், அதாவது ஜூனியர் கேட்டகரி. ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக ஆயில் அண்ட் கேஸில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பொசிஷனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெஸ்டபோட் ஜாபோட பேசிக்கான குவாலிஃபிகேஷன் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 10த்தே போதும். பட் இப்போ இருக்கிற கம்பெனி எல்லாமே அட்லீஸ்ட் டிப்ளமோவாவது கேட்குறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற நிலமை. இப்போ நம்ம 10த் வச்சுட்டுலாம் போக முடியாது. அட்லீஸ்ட் டிப்ளமோவாவது பண்ணியிருந்தா நமக்கு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்டான கம்பெனிஸ் ஃப்ரெஷரே வந்து ரொஸ்டபோட் ஜாபுக்கு ஹையர் பண்ணுவாங்க. பட் சில கம்பெனி, இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி நம்ம மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறோன்னா, இப்போ கண்டிப்பாக பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் வேறு ஒரு கம்பெனியில் ரொஸ்டபோட்டா ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வைப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை, ஃப்ரெஷரே ஹையர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் நடக்கும். இப்போ கிளையண்ட் ஒரு கம்பெனிலேருந்து வருவாங்க. அதை ஏதாவது ஒரு கன்சல்டன்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொஸ்டபோட்டுன்னு வரும்போது நம்ம வந்து மோஸ்ட்டாக 90% கன்சல்டன்சி வந்து இப்போ காசு வாங்க தான் செய்கிறாங்க. நமக்கு ஒன்று தேவைன்னா கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஃப்ரீயாகவும் போகலாம். அது நம்ம தேடுறத பொறுத்து தான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நம்ம சர்ச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா கூட, பேசிக்கான ஒரு சேஃப்டி அவேர்னஸ், ரிக்கோட அவேர்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பா கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான நாலேட்ஜாச்சும் நம்ம கெயின் பண்ணிட்டு தான் போற மாரி இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ பொறுத்தவரைக்கும், சிடிசி, போசிட் இது மாரியான சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கிறது வந்துட்டு நமக்கு கம்பல்சரி அப்படின்னு கிடையாது. ஏன்னா மோஸ்ட்டா வந்துட்டு நம்மள எந்த கம்பெனி ஹையர் பண்றாங்களோ, அவங்களே வந்துட்டு பேசிக்கான சர்டிஃபிகேஷனு, ட்ரெய்னிங்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து குடுத்து தான் அப்ப அனுப்புவாங்க. இது சப்போஸ் நம்ம இந்த சர்டிஃபிகேட் இருந்தா கூட, அவங்க திரும்ப அவங்க கம்பெனி ஸ்டாண்டர்ட் படி, அது வந்து நம்ம திரும்ப பண்ணி தான் ஆகணும். ஸோ, அதனால வந்து சிடிசி, போசிட்லாம் எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், இல்லன்னு இல்ல. பட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் இதையும் பார்த்துக்கணும். ரொட்டேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டா இந்தியால வந்துட்டு 28, 28 இல்லன்னா 21, 21 தராங்க. கல்ஃப பொறுத்தவரைக்கும் 56, 28 28, 28 இந்த மாதிரியான ரொட்டேஷன் இருக்கு. சேலரி பத்தி பார்ப்போம். சேலரி வந்துட்டு இந்தியால வந்து ஒரு 12,000லேருந்து ஒரு 30,000 வர மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது அதிகமாவும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். அது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாரி மாறும். கல்ஃப பொறுத்தவரைக்கும் ஒரு 35லேருந்து ஒரு 80 வரை வாங்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பே ஸ்கேல். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன பொறுத்தவரைக்கும், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் மோஸ்ட்லி கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அத பத்தி நம்ம கேர் பண்ண தேவையில்ல. அதே மாரி தான் ஃப்ளைட் டிக்கெட்டும். ஃப்ளைட் டிக்கெட்டும் மோஸ்ட்டா கம்பெனி தருவாங்க. இல்லன்னா அலவன்ஸ் தருவாங்க. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் சில கம்பெனி தரல அப்டின்னா, கொஞ்சம் சேலரி நல்லாயிருக்கும் அப்டிங்கிறாங்க. மோஸ்ட்டா வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து கம்பெனி தான். ஹையரிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்மளுக்கு விசா வரும். விசா வந்தோனே நம்ம அந்த கண்ட்ரிக்கு போற மாரி இருக்கும். அங்க நம்ம போனதும் நமக்கான கோர்சஸ் வந்து ஆரம்பிக்கும். அதாவது கிரீன் ஹேட்ஸ் ட்ரெய்னிங் அப்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு 6 மந்த் வர நம்ம வந்து ரிக் லைன்ல எந்த ஜாப்லயும் வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆக முடியாது. ஒரு ஒரு சீனியர் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ் ஜாப் என்னங்கிறத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். முக்கியமான ஜாப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக நமக்கு கிரீன் ஹேர்ஸ் ட்ரெய்னிங்னு ஒண்ணு தருவாங்க. அது ஒரு 5 நாள் அது மாரி இருக்கும். இப்போ ஜேக்கப்ல ஒர்க் பண்ண போறோம் அப்டின்னா ஹெச்எல்ஓ, ஆஃப்ஷோர்லன்னா போசிட், H2S இந்த மாரி ஒரு சில கோர்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் ஃபயர் ஃபைட்டிங் இப்டி ஒர்க்கிங் அட் ஹைட் இப்டி இப்டின்னு நெறைய கோர்ஸ்லாம் இருக்கு. அது ஒன்ஸ் நம்ம ஃபீல்டு உள்ள வந்தோம்னா தெரியும். இந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்கிற மாரி இருக்கும். இது முடிக்கவே எப்படியும் மோர் ஆர் லெஸ் ஒரு 1 மாசம் ஆயிரும். ஸோ இந்த 1 மாசம் நமக்கு வந்து சேலரி தருவாங்களான்னா, ஆமா கண்டிப்பா தருவாங்க. நம்ம எப்போ நம்ம அந்த கண்ட்ரில ரீச் ஆயிட்டோம், இந்தியாலருந்து கிளம்பி வேற கண்ட்ரி போயிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு சேலரி ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். நமக்கு சேலரி, ரூமு எல்லாம் அவங்களே குடுத்துருவாங்க. சில கம்பெனி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இந்தியால ஒரு மெடிக்கல் பண்ணுவோம். இது முடிச்சுட்டு அடுத்தது கம்ப்ளீட்டா இன்னொரு மெடிக்கல் அந்த கண்ட்ரிலயும் இப்போ பண்ற மாரி இருக்கும். எங்க நம்ம போறோமோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அது முடிஞ்சுச்சுன்னா நம்ம கம்பெனில குடுத்ததும் நமக்கான பாஸஸ் வரும். ஒரு 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 சைட்டுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும். அது ஒரு ஒரு ட்ரில்லிங் கம்பெனிய பொறுத்தது. அந்த ப்ராசஸ் வரும். அது ஒரு சில இன்னும் சில ப்ராசஸ் இருக்கலாம்.
அது நம்ம போகக்கூடிய கம்பெனிய பொறுத்து இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது முடித்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்ட்டா ரிக்ல ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நமக்கு ஒரு டேட்டு தருவாங்க. அந்த டேட்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாப் நேச்சர பொறுத்தவரைக்கும் ரெஸ்ட் அபவுட் ஜாப்ங்கிறது ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப் தான். 99% நம்ம வந்து பிஸியா தான் இருப்போம். நமக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஒன்ஸ் டியூட்டி டைம் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு 12 ஹவர்ஸும் கன்டினியூவா ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு ஒரு இப்போ ஆன்ஷோர்னா அங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒர்க் இருக்கும். ஆஃப்ஷோர்னா அங்க அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இருக்கும். சில ஜாப் வந்து ஆன்ஷோர்ல இருக்கவங்க பண்ற மாரி இருக்கும். சில ஜாப்ஸ் வந்து ஆஃப்ஷோர்ல இருக்கிறவங்க பண்ற மாரி இருக்கும். அது வந்து அவங்க இருக்கிற வெசல் அண்டு அ அ லொக்கேஷன பொறுத்து தான் எல்லாமே. ஆனா ரொஸ்ட் அபவுட் ஜாப பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கலி ரெடியா தான் இருக்கணும். ஸோ ஃப்ரெஷர் உள்ள வரீங்க, இந்த ரொஸ்ட் அபவுட் ஜாப் எனக்கு ஓகேன்னா, உங்களோட பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. ஸோ தெரியாம உள்ள வந்துறக்கூடாது. எப்பயுமே நமக்கான ஃபிசிக்கல் ஒர்க்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹெவியான ஜாப் தான். அத வந்து நீங்க பார்த்துக்கணும். ரஸ்ட் அபவுட்ஸ் வந்து மோஸ்ட்டா ரிஸ்க்ல லோடிங் அண்ட் ஆஃப்லோடிங் தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஜேக்கப்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நமக்கான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுட்டு, தண்ணி இந்த மாரி என்ன விஷயமாவும் இருக்கட்டும், நமக்கு வந்து கரையில இருந்து அ சப்ளை வெசல் அப்படிங்கிற ஒரு போட்ல வரும். ஸோ ரெஸ்ட்டா போட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரெயின் வச்சு பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணி நம்ம ரிக்குக்கு கொண்டு வரும்போது, அத கரெக்ட்டான இடத்துல வச்சு லோடிங், ஆஃப்லோடிங் அந்த ரிக்கிங் ப்ராசஸ வந்து நம்ம கரெக்ட்டா ரெஸ்ட்டா போட்ஸ் வந்து பண்ணி குடுக்குற மாரியா தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு மெயின் ஜாப். இது போக வந்துட்டு மிக்ஸிங் இருக்கும். மிக்ஸிங் அப்டின்னா வந்துட்டு, நம்ம பம்ப் பண்ணுவோம்ல மட்டு. அந்த மட்டு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல்லா ரோஸ்டர் போட்ஸ் தான். நமக்கு டெரிக்மேன் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஆ ஆனா வந்துட்டு ரோஸ்டர் போட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸிங்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. இது போக எல்லா ரிக்ஸ்லயும் எப்படின்னா, இப்போ இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்டா வந்து ரெஸ்ட் அபவுட்ஸ் ஃப்ரீ டைம்ல ஃப்ளோர்மேன் கூட ஒர்க் பண்ண போவாங்க. இது ஃப்ளோர்மேன் ஃபுட் டைம்லயோ, இல்ல அவங்க டீ பிரேக்ஸ்லயோ, இப்போ ஷார்ட்டேஜா இருக்குன்னா, அந்த டைம் போயிட்டு கவர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா வந்துட்டு கரியர் குரோத். கரியர் குரோத்துன்னு வரும்போது, எல்லா ட்ரில்லிங் கம்பெனிலயும் ப்ரொமோஷன் இருக்கும். இப்போ நம்ம ரெஸ்டபோட்டா வரோம்னா, நம்மளோட டேலண்ட் தான். நம்ம ஹார்ட் ஒர்க்கரா இருக்கோம். நல்ல ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட சூப்பர்வைசர்ஸ், ரிக் மேனேஜர் எல்லாம் நம்மள அப்சர்வ் பண்ண தான் செய்வாங்க. வேக்கன்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃப்ளோர் மேனோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரஸ்டடோ, குவாலிஃபைடா இருக்காங்களோ, இப்போ அ எந்தெந்த வேற வேற ஸ்ட்ரீம்ல போணும்னா கூட போய்க்கலாம். பட் மோஸ்ட்லி ரொஸ்டவோட்டா இருக்கிறவங்க ஃப்ளோர் மேனா ஆகுறதுக்கு தான் இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க. நமக்கு வேக்கன்ட் ஆக ஆக அடுத்தடுத்த சான்சஸ் நமக்கு கிடைக்க தான் செய்யும். இது போக நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொஸ்டபோட்டா நம்ம ஒன்ஸ் உள்ள வந்துட்டோம்னா, நமக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் ஓப்பன் ஆகும். பல விதமான பீப்பிள், பல விதமான கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாம் நம்ம ரிக்குக்கு வருவாங்க, போவாங்க சின்ன சின்ன ஜாப்க்காக. ஸோ நம்ம அவங்க கூட எல்லாம் மிங்கிள் ஆகும்போது நெறைய சான்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் அவுட் பொசிஷன யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் லைஃப் அப்படின்னு இல்ல. இது வந்து நமக்கு அடுத்த கரியர் குரோத்துக்கான ஒரு வே தான் இது. இத வந்து ஒரு ஜாபா வந்து மோஸ்ட்டா பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஓரளவுக்கு குவாலிஃபைடா தான் இருப்பாங்க. இது வந்து அந்த குவாலிஃபைட் ஆனவங்க பார்க்குறதுக்குள்ள வேல மாதிரி இருக்காது. அதையும் ஒண்ணு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து ஒரு வேயா தான் பார்க்கணும். நெறைய டிஃபரெண்ட் டைரக்ட்டா நம்ம வரலாம். பட் எல்லாரும் அவ்வளோ லக்கியா இருப்பாங்க, அவ்வளோ சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ரெஸ்டோபோட்டா ஒர்க் பண்றது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா போலாம் தப்பில்ல. நம்ம ரிக்லே இப்போ பார்த்தோம்னா, நமக்கு நம்ம ரிக்ல ரிக் மேனேஜரா இருக்கவங்களோ, அசிஸ்டன்ட் ரிக் மேனேஜரோ, ட்ரில்லரோ, ஏடியோ யாரா இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து ரெஸ்டோபோட்ல இருந்து அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் நான் ரீச் ஆகும்போது ஏன் நம்மளால பண்ண முடியாது? அதுதான். நமக்கு சான்ஸ் இல்ல, இதுதான் கிடைக்குதுன்னா கண்டிப்பா போலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. இதுதான் ரொஸ்டபோட் ஜாப் பத்தின ஒரு பேசிக். அ இது ஓரளவுக்கு ஒரு ஐடியா தந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதில 2வது பார்ட் வேணா நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சரியா?